திருச்சிற்றம்பலம். நீயே பரமசிவன் ஆனக்கால் நின்மலனே, நாயேன் உளம் மகிழ நன்றாகப் பேயேன் கருத்தடங்க நின் கருணை காட்டி இன்ப வெள்ளம் அறுத்திடுவை சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மிய ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகச்சாரம் பாடல் 21. நனவாதி அந்தத்தில் நாடும் சுகம் தன்னை கனவாதி அந்தத்தில் கண்டு நனவாதி தோற்றிடும் போது அந்த சுகரூபம் கண்டவர்கள் மாற்றிடுவர் என்றும் மலம். உயிர் ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருக்கும் நிலையில் கேவல நிலை எனப்படும். உயிர் பிறப்பு இறப்புகளில் பட்டு மும்மலங்களோடும் கூடியிருக்கும் நிலை சகல நிலை எனப்படும். உயிர் இம்மூன்று மும்மலங்களிலும் நீங்கி பிறவி ஒளிந்து இறைவனோடு கலந்திருக்கும் நிலை சுத்த நிலை எனப்படும். இக்கேவலம் சகலம் சுத்தன்ற இந்த மூன்றும் காரண அவத்தை எனப்படும். நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் காரிய அவத்தைகள் எனப்படும். அவத்தைகள் என்பது நிலை வேறுபாடு. உயிர் கருவிகளோடு கூடியும் நீங்கியும் அடையும் நிலை வேறுபாடுகளே அவத்தை எனப்படும். பக்குவமுள்ள ஆன்மாக்கள் சகல நிலையில் வாழும் போதே கருவிகளின் தொடர்பு நீங்கி திருவருளோடு ஒன்றி நிற்பார்கள். சகலத்தில் நிகழ்வதாகிய சுத்த நிலையில் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம்னு இறுதி கண்ணதாகிய அந்தத்தில் நாடும் சுகம். துரியம் என்பது திருவருளில் அழுந்தும் நிலையாகும். துரியாதீதம் என்பது இறுதி கண்ணதாகிய துரியாதீதம் என்பது சிவத்தில் அழுந்தும் நிலையாகும். இவரே பேர் இன்பம் துய்ப்பர். கனவு முதலாக கீழ் நோக்கி இறங்கும் கேவலாவத்தை கனவாதி அந்தத்தில் கண்டு. இந்நிலைகளில் எல்லாம் கருவிகள் ஒடுங்குவதால் ஆன்மா படிப்படியே அறியாமையில் மிகுந்து துரியாதீதமாகிய நிலையில் ஆன்மா முழு அறியாமையில் மூழ்கி இருக்கும். சகல ஐந்தவத்தையும் கருவிகளோடு கூடுதலும் நீங்குதலும் தொடர்ந்து நடைபெறுவதால் தொடர்ச்சியாய் நடைபெறுவதால் அது நினைப்பு மறைப்பு என விரைவாக நிகழ்வதால் நமக்கு அது தொடர்ச்சியாக நடைபெறுவது போல் உணரப்படுகிறோம். இவ்வாறு உயிர்களடையும் கேவல ஐந்தவத்தை சகல ஐந்தவத்தை சுத்த ஐந்தவத்தை. இவற்றுள் சுத்த அவத்தைகள் தோன்றும் காலத்தை பேரின்பத்தை உயிர்கள் அனுபவமாக பெற்று நிற்கும். அனுபவத்தை உணர்ந்தவர்களே எஞ்சான்றும் மலத்திலிருந்து நீங்கினவர் ஆவார். இறைவனது திருவடிகளில் இரண்டர கலத்தலாகிய பரமுக்தியை எய்திய உயிர்கள் சுத்த துரியாதீதத்தை தலைப்பட்டால் மீள கீழ் நோக்குதல் இல்லை. 22வது பாடல். தத்துவங்கள் எண்ணி தலையடித்து கொள்ளாதே, தத்துவங்கள் ஏது எண்ணின் சாற்றக்கேள், மெத்தும் சுக ஆரம்பமாம் சிவத்தில் தோயாத மாயா விகாரங்கள் தத்துவமாமே. தத்துவங்கள் அனைத்தையும் தனித்தனியே ஆராய்ந்து இடர்படுதல் வேண்டாம். தத்துவங்கள் ஏது எண்ணில் கருவிகள் ஆன்மாவுக்கு கருவியாய் நின்று உதவும் மாயையின் காரியங்கள் தத்துவம் எனப்படும். ஒரு காலைக்கு ஒரு கால் மிகும் பேரின்ப பொருளில் சிவத்தில் அழுந்த விடாது இருக்கும் மாயையின் காரியங்களே தத்துவம் எனப்படும். சிவத்தில் அழுந்த எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அது தத்துவம். தத்துவங்கள் அனைத்தினையும் தனித்தனியே கண்டு அவற்றின் தோற்ற முறைகளையும் ஒடுக்க முறைகளையும் தனித்தனியே கண்டு கழித்தாலும் அத்தத்துவங்கள் பிற பொருளையும் தன்னையும் காண ஒட்டாது அறிவை தடை செய்து நிற்கும் ஆணவ மலத்தைப் போல
பிற பொருளையும் காட்டி தம்மையும் காட்டி அறிவை நிகழச் செய்வன ஆயினும் சிவத்தை அனுபவிக்கும் காலத்தில் அக்காட்சியை தடுத்து தம்மையும் தம்மோடு ஒத்த பிற ஜடப்பொருளையுமே காட்டி சிவானுபவத்தை அனுபவிப்பதற்கு தடையாய் நிற்கும் இத்தத்துவ அறிவு. சிவ அனுபவத்தை பெறுவதற்கு தத்துவ அறிவு தடையாய் இருக்கும் என்பதால் தான் மாணிக்கவாசக பெருமான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்று பாடியுள்ளார். தத்துவங்களின் இயல்பை உணர்ந்து அவற்றினின்று நீங்குதலே செய்யத்தக்க செயல். 23வது பாடல். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் நீராக முத்தி நிலை நிற்போர்க்கு பேராக பார் விரித்த நூலெல்லாம் பார்த்தறியின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். மாயையின் காரியமாகிய 36 தத்துவமும் உயிருக்கு அறியாமையை தரும் ஆணவமலமும் நீக்குதற்கு அரிய கண்ம வினையும் இம்மும்மலங்களும் கெட்டு ஒழிய முக்தி பயன் ஒன்றையே விரும்பி நிற்பவர்களுக்கு மும்மல நீக்கம்ன்ற பாச நீக்கமும் வீடு பேரும் முக்தி நிலைன்ற வீட்டு பேரையுமே விரும்பி நிற்கும் தீவிர பக்குவமுடையவர்களுக்கு இவ்வுலகின் கண் விரிந்து கிடக்கக்கூடிய பல நூல்களையெல்லாம் பார்த்து அறிந்தாலும் சிவஞான சித்தியின் கண் ஒரு திருவிருத்த பாதியின் பாதியை பார்த்தாலே மும்மல பாச நீக்கமும் திருவடி பேரும் சித்திக்கும். அதனால்தான் சிவத்துக்கு மேல் தெய்வமில்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என்னும் வழக்கு உண்டாயிற்று. அருணந்தி சிவனார் அருளி செய்த சிவஞான சித்தியாரில் 282வது பாடலில் அறியாமை அறிவகற்றி அறிவின் உள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கர்ணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்து இருப்பை ஆகில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரனாய. வீடு பேற்றினை அடைய விரும்பும் மெய்ஞானம் உடையவர்களுக்கு அறிவுறுத்துதல் பொருட்டு குரு உபதேசத்தால் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்ற நிலையை உணர்த்துவது முதல் விருத்த பாதி எனவும் நிட்டை உடல் நிலையை பின் விருத்த பாதி உணர்த்துமாறும் பாசநீக்கமும் சிவபேரும் என்ற இரு பயனும் கைகூடுவதற்கு சிவஞான சித்தியின் ஒரு விருத்தத்தில் பாதியை படித்தாலே அமையும் என்று அருளியுள்ளார். 24வது பாடல். பரவி மனம் போகா பரத்தடைய நாளும் இரவு பகல் அற்ற இடத்தே திறமாக நில் என்றான் கண்ட எல்லாம் நேதி பண்ணி மும்மலமும் கொல் என்றான் ஞானகுரு. எமது ஞானகுருவாகிய கமலை ஞானப்பிரகாசர் மனம் வாக்கு முதலிய கருவிகளால் சென்று அணுக முடியாத சிவத்தை அடைவதற்கு மல மாய காரியங்களாகிய கேவல சகலங்கள் நீங்கிய நிலையின் கண்ணே ஒரு பொழுதும் நீங்காது இரவு பகல் அற்ற இடத்தே திறமாக நில் என்றான். அறியாமையை தந்த ஆணவ மலத்தோடு கிடந்த கேவல நிலை இரவு எனவும் சகல நிலையில் கருவிகரணங்களோடு கூடிய நிலை பகல் எனவும் இரவு பகல் அற்ற சந்திப்பொழுதுகளில் வாக்கு மனங்களால் எட்ட முடியாத பரம்பொருளை பற்றுவதற்கு அந்த கரணங்களோடு கூடாது வாடாது குலைந்து திடமாக நிற்பையாகில் சிவத்தை அடைதல் கூடும் என்றான் என் ஞானகுரு. சிவ அனுபவத்தை பெறுவதற்கு தடையாய் இருக்கும் மல மாய கண்மங்களின் செயல்கள்
அவற்றின் இயல்பு இவற்றை முன்னர் குரு உணர்த்திய வழி உணர்ந்து அவற்றினின்று நீங்குதலே சிவத்தை அடையும் நெறியாகும். 25வது பாடல். காயம் கரணம் முதல் நான்கிற்கும் காரணம்தான் ஆய இருள் மாயை அது என்றால் தூய பொருள் போதனே செங்கமலப் பொற்பாதனே எனை நீ ஏதென்று சொல்லா இனி. மெய்ப்பொருளை போதிக்கும் ஞானகுருவே, செந்தாமரை மலர் போன்ற அழகிய பொற்பாதங்களை திருவடிகளை உடையவனே, தனு கரண புவன போகங்களாகிய நான்கும் அறியாமை தரும் ஆணவமலத்தின் காரணமாக உம்மால் கூட்டப்பட்ட மாயையின் காரியங்களாயின் பின்னை என்னை நான் யார் என்று இன்ன பொருளென்று தேவரீர் சொல்லி அருள்வீர்களாக. மாயையின் காரியங்களே தனு கரண புவன போகங்கள் என்று காட்டி அருளி செய்த நீங்களே உயிராகிய யான் யார் என்பதை இஃது ஆன்மரூபம் என்று உணர்த்தி அருள்வீர்களாக. திருச்சிற்றம்பலம்.